இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே என் நியாயாதிபதி என்கிற தலைப்பில் நேற்று தானியேலை குறித்து நாம் கேட்டோம். இன்றைக்கும் தானியேல் என்றாலே தேவன் என் நியாயாதிபதி என்பது பொருளாகும். சாதாரண நிலைமையில தேசத்திற்கு அடிமையாய் சென்றதான ஒரு தானியேலை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணின பொழுது அவரை சூழ்ந்திருந்த மக்கள் அவனை குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அந்த தேசத்தில் 120 தேசாதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக இருந்தபடினால எல்லாரும் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த மாபெரும் பொறுப்பில் அந்த தானியேலை வைத்தபோது குறை சொல்ல, குற்றம் கண்டுபிடிக்க அன்றைக்கு பிரபுக்களும் பிரதானிகள் எழுப்பினார்கள். ஆனால் தானியேலுடைய விஷயத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால அவனுடைய நிர்வாகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணினார்கள்? இவனை எப்படியாவது கீழே தள்ளலாம் என்று வகதினிற பொழுது ஜெபிக்கிற விஷயத்தில் மட்டும் கீழே விழத்தள்ளலாம் என்று யோசித்த பொழுது வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். 80 வயது உள்ள ஒரு தானியேல் தன்னுடைய தேசத்திற்காக எருசலேம் பலகடை திறந்திருக்க அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். இந்த ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாக மாபெரும் ஒரு குழு எழும்பியது. குறை சொல்ல, குற்றம் கண்டுபிடிக்க எழுப்பினார்கள். ராஜாவிடத்தில் போய் சொன்ன, ராஜாவே, நம்முடைய தேசத்தில் 30 நாள் வரைக்கும் உங்களை தவிர வேற எதையும் வழிபடக்கூடாது என்று சொல்லி அவரிடத்துல போய் இந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடினால ஒரு சூழ்ச்சி செய்து அப்படி தொழுகை செய்தால் அவளை சிங்கக்கேவிலே கொண்டு போய் போட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். சட்டம் ஏற்றப்பட்டாலும் சட்டம் ஏற்றப்பட்ட என்பதை அறிந்த தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வாசித்து பார்க்கிறோம். அந்த தேசத்து சட்டப்படி ராஜா தவிர மற்ற யார் செய்வித்தாலும் அவர்கள் சிங்கக்கேவிலே போடப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தின்படி இப்பொழுது தானியேல் சிங்கக்கேவிலே போடப்படுகிறார். ராஜாவுக்கு ராத்திரி முழுது தூக்கம் வரல. ஒரு நீதிமானுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது ராஜாவுக்கு அங்கே தூக்கம் வரல. ஆகவே அவர் வழக்கமாக கேட்கிற இசை அன்றைக்கு இசைக்கப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் ஒரு நீதிபரனை நான் குற்றவாளி ஆக்கிவிட்டேனே என்று சொல்லி அவருடைய மனசாட்சி அவனுக்குள்ளே துடித்து கொண்டிருந்தது. ராஜாவுக்கு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சட்டத்தின்படி அவன் உள்ளே தள்ளப்பட வேண்டும். அப்படி தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அந்த ராஜா தன்னுடைய மனசில் என்ன நினைச்சாருன்னா, அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி ஜுவாலையிலிருந்து பாதுகாத்த அதே யெகோவா தேவன் இந்த தானியேலை நிச்சயமாகவே சட்டத்தின்படி சிங்கக்கேவில போட்டாலும் அந்த தெய்வம் இந்த தானியேலை காப்பாற்றுவார் விசுவாசத்தோடு, தானியேலே, தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருந்தாரா என்று சொன்ன பொழுது இந்த தானியேல் சொன்ன வார்த்தை, ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராயிருந்தார். நமக்கு சம்பவம் தெரியும். கர்த்தர் தானியேலை பாதுகாத்தார். ராஜா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொன்னார். அதே வேளையில் யாரெல்லாம் இந்த தானியேலுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முகாந்திரம் தேடினார்களோ அவர்களெல்லாம் சிங்கக்கேவில போட்ட பொழுது அத்தனை பேரையும் சிங்கம் கடித்து கொன்று போட்டது. அப்பொழுது ராஜா சொன்ன வார்த்தை, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் பயப்பட வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவே இருக்காது என்று சொல்லி தானியேலையும் பாராட்டி தானியேலுடைய தேவனையும் பாராட்டி தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்க கிருபை செய்வார். இந்த செய்தியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாகவே தானியேலுக்கு நீதி செய்து மட்டுமல்ல உங்களுக்கு நீதி செய்வார். எனக்கு நீதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? தானியேலின் தேவன் தானியேலுக்கு நீதி செய்தவர் உங்களுக்கு நீதி செய்வார். நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.